இன்று இயேசுவின் மற்றுமொரு உவமை. இது பொல்லாத குத்தகைக்காரர்களை பற்றியது. இறுதி தீர்ப்பை பற்றிய அவரது போதனைக்கு உருவகமாக இது இருக்கிறது. உலக அளவிலான மீட்பை தொடங்குவதற்காக கடவுள் இஸ்ரவேலர்களை தனது மக்களாக தேர்ந்தெடுத்திருந்தாலும் அவர் பிற இனத்தவர் உட்பட அனைவரையும் நேசிக்கிறார். மேலும் மனம் திரும்புதல் மற்றும் வாழ்க்கையின் புதுப்பித்தலின் பலன்களை தாங்காத எவருக்கும் மரணத்திற்கு பிந்தைய நிலைவாழ்வு இருக்காது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தவறு செய்கிறார்கள். தனது திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு கொடுத்த நில உரிமையாளரான கடவுள் முதலில் தனது பணியாளர்களான இறைவாக்கினர்களை நீதி, அன்பு மற்றும் நேர்மையின் அறுவடையில் ஒரு பகுதியை சேகரிக்க அனுப்புகிறார். ஆனால் குத்தகைக்கு எடுத்தவர்களின் அநீதி, ஒழுக்கக்கேடு மற்றும் சிலை வழிபாடு ஆகியவற்றிலிருந்து அவர்கள் கடவுளின் போதனைகளிலிருந்து விலகி நின்றார்கள். இறைவாக்கினர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் அல்லது கொல்லப்பட்டார்கள். பின்னர் நில உரிமையாளர் தனது சொந்த மகனாம் இயேசுவையே தனது தூய அன்பினாலும் மக்களின் மீட்புக்கான திட்டத்தினாலும் அனுப்பி குத்தகை கட்டணமாக அவர்களின் பணிவு மற்றும் இரக்கத்தை இயேசுவின் மூலம் கேட்கிறார். அவர்களோ இயேசுவை சிலுவையில் அறைந்து பெருமை, ஆணவம், விசுவாசமின்மை மற்றும் கீழ்ப்படியாமை நிறைந்த வாழ்க்கையை தொடர்ந்தார்கள். அப்போதிலிருந்து கடவுளின் திராட்சை தோட்டம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற இனத்தவர் மற்றும் சிறுபான்மை யூதர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதைய குத்தகை இயேசுவின் இரண்டாம் வருகை மற்றும் நீதி தீர்ப்பு வரை நம் வாழ்க்கையை சீர்திருத்துவதன் மூலமும் தெய்வீக அன்பை பகிர்ந்து கொள்வதன் மூலமும் நமது குத்தகை தொகையை செலுத்தலாம். தூய்மையாக இருங்கள். தூய ஆவியாரால் உங்கள் ஆவியை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நீதியாக வாழுங்கள். உங்கள் இதயத்திலிருந்தும் உதடுகளிலிருந்தும் பொய்களை நீக்குங்கள். பாவ மன்னிப்புக்காக மனம் திரும்ப நினைவில் கொள்ளுங்கள். 2 முக்கியமான பாடங்கள். முதலில் கிறிஸ்துவில் உங்களை நேசியுங்கள். அதாவது உங்கள் பாவங்கள் உங்கள் முன்பாக வந்தாலும் அவற்றை இயேசுவின் தோளில் இறக்கிவிட்டு அவரது அன்பு மற்றும் மகிழ்ச்சியுடன் சுதந்திரமாக வாழுங்கள். பின்னர் உங்கள் அன்பை உடனடி குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் அல்லது அதிக அறிமுகமில்லாத அயலாருடன், ஒடுக்கப்பட்டவர்கள், ஏழைகள் மற்றும் பசித்தவர்கள் உட்பட அந்த அயலாருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் மகிழ்ச்சிகரமான நல்ல கனிகளை மிகுதியாக உற்பத்தி செய்வீர்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.